புஷ்பா படம் ரிலீஸ் அன்னைக்கு நடந்த கான்ட்ரவர்சி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசம்பர் 4 அன்னைக்கு நடந்த அந்த அதிகாலை காட்சிக்கு அல்லு அர்ஜுன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாரு. அதனால அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. அதில் அந்த பெண்மணி வந்து இறந்தும் போயிருந்தாங்க. இப்போ அவங்கள தொடர்ந்து இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையன் அன்னைக்கே மூச்சு திணறி ரொம்ப சிரமப்பட்டார். அதுக்குமே அந்த சிஆர்பி பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். வென்டிலேஷன் மூலமாக தான் இவ்வளோ நாள் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குது. அந்த பெண்மணி இறந்தப்பயே அந்த கேஸை கொடுத்து அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து சிறைக்கு வெளியும் கொண்டு போனாங்க. ஆனால் அவர் பெயில் மூலயமா வெளியே வந்துட்டாரு. இதுக்குள்ள பல கான்ட்ரவர்சி இருக்கு. அவர் தப்பு பண்ணாரா, அவர் சொல்லாமல் வந்தாரா, இல்லை மக்கள் தான் கூட்ட நெரிசலால் ஏற்பட்டுச்சா, இது யாரால் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்களும் பல இடங்கள்லையுமே விவாதங்கள் வந்து போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு வந்து பெயில் கொடுத்து வெளியே வந்துட்டாரு. இது யார் பக்கம் தப்பு அப்படின்றத தாண்டி கடைசியில் 2 உயிர் போனது தான் இங்கே மிச்சம். ஒரு காலத்தில் படங்களுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்னாலே ஒரு ஆரவாரம், ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு படமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதுக்கப்புறம் படங்களுக்கு போகணும் அப்படின்னாலே அந்த கூட்ட நெரிசலை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா படங்கள் பார்க்க போய் நடக்கிற உயிரிழப்புகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு. இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் வந்து சோஷியல் மீடியாவில் பலரும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது அவங்க சொன்னால் தான் தெரியும். அல்லு அர்ஜுன் பெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் பலரும் போய் அவரை போய் பார்த்தாங்க. ராணாவா இருக்கட்டும், இல்லை விஜய் தேவர்கொண்டா, இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் வந்து அவர் போய் பார்த்தாங்க. ஆனால் அதை பார்த்தா சில பேர்த்துக்கு வருத்தம் அளிக்கிற மாதிரி இருந்தாலும் சில பேருக்கு வந்து அதை வெறுப்பை ஊட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்குள்ளே ஏதோ தியாகிகள் மாதிரி இவங்களை வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அல்லு அர்ஜுன் நோக்கி அந்த கேள்விகளை வந்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் தப்பே பண்ணலையே, அவர் வந்து படத்தை தானே ரிலீஸ் பண்ணாரு, மக்கள் தான் கூட்டமாகவே பார்த்தாங்க, அந்த கூட்ட நெரிசலில் இறந்ததுக்கு இவர் என்ன பண்ண முடியும்? அதுக்காண்டி அவர் தான் வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இழப்பீடா 25 லட்சம் தரோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அவங்க பசங்களுக்கு அந்த படிப்பு செலவையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் சொன்னாலும் கடைசியில் அந்த பையனும் அம்மாவும் இறந்துருக்கிறாங்க. ஒரு குடும்பமாக படம் பார்க்க போனவர் இப்போ தனியாக நிற்கிறாரு. இதை பார்க்கும்போது பலரும் வந்து கண்ணீர் வெடிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அது ரசிகர்கள் போய் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்களா, இல்லை அங்கே ஒரு ஆக்டர் வந்து அந்த ரசிகர்களை வர வைக்கிறாரா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.